குருவே, காற்று என்றால் என்ன? மூச்சு என்றால் என்ன? இரண்டும் ஒன்றா அல்லது வெவ்வேறா? விளக்குங்கள் குருவே. சிஷ்யா, மூச்சு என்பது என்ன என்றும் காற்று என்பது என்ன என்றும் கேள்வி கேட்கிறாய். நன்றாக கேள். இந்த காற்று என்பது உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது. அதாவது ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இரத்த ஓட்டத்திற்கும் நரம்புகளுக்கும் திசுக்களுக்கும் இதயம் மூளை போன்ற ராஜ உறுப்புகளுக்கும் செல்கிறது. ஆக உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது இந்த காற்று. இதைத்தான் ஜடசக்தி என்று சொல்வார்கள். அடுத்து இந்த மூச்சு என்பது மன இயக்கத்திற்கு பயன்படுகிறது. அதாவது அது ஒவ்வொரு மனிதனின் உயிர்காற்றாக இருக்கிறது. இந்த உயிர்காற்றினால்தான் மன இயக்கம், கர்ம இயக்கம், பஞ்சபூத இயக்கம், விந்து நாத சக்தி சுரப்பு, ஆத்ம சுடர் பிரகாசம் ஆகியவை நடைபெறுகிறது. இப்பொழுது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். உடலுக்கு காற்று, மனதிற்கு மூச்சு. குருவே, உடலுக்கான காற்றினை நான் அறிவேன். இந்த மனதிற்கான மூச்சு எதை குறிக்கிறது? சிஷ்யா, எல்லோருமே இந்த உடலுக்கான காற்றைத்தான் மனதிற்கும் என்று நினைத்து தவறுதலாக பயிற்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உடல் காற்றுதான் மனதிற்கும் என்று போதித்ததுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தவறு. அத்தவறுதான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மூச்சு எங்கே இருக்கிறது என்று அகத்தியர் தன்னுடைய பாடலில் கூறுகிறார். அந்த பாடலின் முழு விளக்கத்தை நாம் தெளிவாக பார்ப்போம். ஆச்சப்பா கருணை வளர் ஆராதாரம், அகண்ட பரிபூரணமாம் மேலாதாரம், மூச்சப்பா நின்றிலங்கும் ஆதாரத்தில், முழங்குகின்ற நாதமடா வாசி மூலம், பேச்சப்பா அடங்குகின்ற வாசி மூலம், பேரண்டத்து மூலமதான் காண்பார், நீச்சப்பா நிலையறிந்து காண்போக்கா, நிலையறிந்து கொண்டவனே நிஜவான் காணே. கருணையாளர்களே, 6 சக்கரங்களும் அண்ட பெருவெளிக்குள்ளே பரிபூரணமாக மேலாதாரத்தில் நிற்கின்றது. அந்த மேல் ஆதாரம் என்பது சுழிமுனையே. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய மூச்சுக்காற்றானது சுழிமுனையில்தான் இருக்கிறது. இந்த மூச்சுக்காற்றை வெளியே விடாமல் ரேசகம் பூரகமாக சுழிமுனையில் நின்று பயிற்சி செய்தால் மூச்சுக்காற்று வாசிக்காற்றாக மாறும். இவ்வாசிக்காற்றை வாலையோடு இணைத்தால் அது நாதமாகவும் ஓசையாகவும் மாறும். இவ்வாலை சுழிமுனைக்குள்ளே இருக்கிறாள். வாசிக்காற்றை நாதமாக மாற்றுகிறாள். இதைத்தான் சித்தர்கள் வாசிநாதா, நாதா வாசி என்றும் அவர்கள் பாடலில் குறிப்பிட்டார்கள். வாலையே நாதவாசியாக இருக்கிறாள். இப்படி எல்லா ரகசியங்களும் அடங்கி நிற்கக்கூடிய இடம் பேரண்டம். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மூல ரகசியங்களையும் இம்மண்ணில் யார்தான் காண்பார்கள்? அறிந்தவர்கள் சித்தர்களாக திகழ்வார்கள் என்று அகத்தியர் கூறுகிறார். மூச்சு இருக்கும் இடமே மனம் இருக்கும் இடம். அங்கேதான் சூரிய நாடி மற்றும் சந்திர நாடி இருக்கிறது. அங்கேதான் பிராணசக்தி, அங்கேதான் விந்து நாதம், அங்கேதான் கர்ம இயக்கம், அங்கேதான் உயிர் மற்றும் ஆத்மா. இப்படி எல்லா ரகசியத்தையும் தாங்கி நிற்கிற பேரண்டத்தின் உள்ளே, அதாவது பிரபஞ்சத்தின் முடிவு பகுதியில் ஓர் ஆரம்பம் இருக்கிறது. எல்லாமே அந்த அண்டத்தில் இருக்கும்பொழுது ஏன் நீங்கள் பிண்டத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள் என்ற கேள்வி அகத்தியரின் பாடல் மூலம் நமக்கு எழுகிறதல்லவா? குருவே, உடல் காற்றுக்கும் மனம் என்ற மூச்சு காற்றுக்கும் உள்ள வேறுபாட்டினையும் அதன் இருப்பிடத்தையும் சித்தர்கள் பாடல் மூலமாக எனக்கு புரிய வைத்தீர்கள். இப்பிறவியில் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ எனக்கு உண்மையை அறியக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அருளியுள்ளான்.
குருவே, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் மூச்சுக்காற்றுதான் வாசி காற்றாக மாறுகிறது, அந்த வாசி காற்றுதான் நாதமாகவும் ஓசையாகவும் வாழையின் அருளால் மாறுகிறது என்று கூறுகிறீர்கள். அந்த நாத ஓசை எப்படி இருக்கும் குருவே? அதை பற்றி சித்தர்கள் ஏதும் கூறியிருக்கிறார்களா? பாடலுடன் விளக்கம் தாருங்கள். சிஷ்யா, கவனமாக கேள். முதலில் சிலம்பின் ஓசை வரும். அந்த ஓசை வந்தால்தான் நீ முக்தி அடைந்து விட்டாய் என்று பொருள்படும். இரண்டாவது கடல் ஓசை, மூன்றாவது யானையின் ஓசை, நான்காவது சங்கின் நாதம், ஐந்தாவது சீங்குழலின் நாதம், ஆறாவது இடியின் நாதம், ஏழாவது பாம்பின் நாதம், எட்டாவது தும்பியின் நாதம், ஒன்பதாவது பேரிகையின் நாதம், பத்தாவது துகையது நாதம். இந்த தச நாதங்களில் கொங்கணவர் சித்தர் 5 நாதம் வரைக்கும் தான் சென்றுள்ளதாக அவரின் பாடலிலே கூறியுள்ளார். முக்தி அடைந்த பிறகு இப்படி ஒவ்வொரு ஓசையும் கேட்டு இறுதியில் 10வது ஓசைக்கு ஒருவர் செல்கிறார் என்றால் அவர் 9 கோடி சித்தருக்கு சமம் என்று சித்தர்கள் பாடலிலே சான்று உள்ளது. நீ முதல் ஓசையிலேயே அட்டமா சித்து, ஜீவசமாதி, ஒளி உடல், என்றென்றும் இளமை மற்றும் பல வகையான சித்துக்களை நீ கைவரப் பெற்று விடுவாய். இது போக மற்ற ஓசைகள் எல்லாம் நீ கேட்கும்போது நீ என்னவாக இருப்பாய் என்று கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. வார்த்தைகளால் விவரிக்கவும் இயலாது. நீயே சிந்தித்து பார்த்து தெரிந்து கொள். சிஷ்யா, இந்த 10 விதமான நாதங்கள் பற்றி சித்தர் பாடலை நான் படிக்கிறேன், கேள். காணப்பா சுழிமுனையும் திறந்தபோது கனிந்த அமுதல் ஒழுகும் உண்ணாக்கின் சார்பு, ஏனப்பா இரு கடைவாய் வழியே பாயும் இதை அமுதம் என்ற வகை இதுதான் ஐயா. தோணப்பா இதுக்கு மேல் நாதம் கேளு, துணியுடனே முழங்குகின்ற வகையை கேளு. ஆனப்பா முந்தி முந்தி மணியினோசை, அதன் மேலே கடலோசை அடுத்துப்பாரே. அடுத்துப்பார் அதன் மேலே யானை நாதம், அதன் மேல் பனையென்ற சங்கு நாதம். தொடுத்துப்பார் அதன் சீங்குழலின் நாதம், கொத்துப்பார் செவியதனை பாம்பு நாதம். குமரனே மணிவயிர தும்பி நாதம், எடுத்துப்பார் யாமுடன் பேரிகையின் நாதம். இத்துடன் துகையதுதான் 10 மாச்சே. ஞானத்தின் உச்சம் இந்த நாதம் என்ற நாதன். அவனே மூலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வான். குரு என்கிறவன் பெயரில்தான் இருக்கிறான். ஆனால் ஞானம் எங்கே இருக்கிறது? மூச்சை பிடிக்க கற்றுக் கொடுப்பார், மூச்சின் மூலத்தை காட்ட மாட்டார். அதனால்தான் மக்கள் மூலம் அறியாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். வழிகாட்டிகள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கே உண்மையான வழி தெரியவில்லை. இதுவே கலியுகத்தின் அவல நிலையப்பா. உண்மையை உணர்ந்து கரையேறிவிடு.